இந்த சேனல் இருக்கிற இந்த 45,000 இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சாதாரணமாக வரல. ஆக்சுவலி இந்த யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் சாதாரண எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எல்லாம் என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரிய மச்சான், மாமன், முறப்பொண்ணு, முறப்பையன் எல்லா உறவும் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க. என்னடா சொந்த பந்தம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாரு, கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, நான் உனக்கு சொந்த பந்தம்டா அப்படின்னு நீங்கள். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தர் ஒருத்தர் வரணும். எனக்கு வந்து ஓங்க அன்னபூர்ணி அசம்மா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, என்னென்னு நடந்துச்சுங்க. ஸோ அதுக்கு மத்தியில் தாய்மாமன்ற உறவு இருந்தும் இல்லாத மாதிரி தான். இந்த சித்தி போன்ற உறவுகள்லாம் எல்லாருக்கும் வந்து கோபுரமாக இருக்கும். எங்கள் மம்மியே யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. கோவப்படுவாங்களே தவிர மனசில் ஒன்றும் இருக்காது. கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசுவாங்க. கோடிக்கணக்கில் பணம் வச்சுருவாங்க, கோடீஸ்வரி கோடீஸ்வரி. அதுவும் எங்கள் மம்மியோடைய தங்கச்சி சின்னம்மா, அது சொல்லும் பாருங்க, அவங்க கோடீஸ்வரி கோடீஸ்வரன். ஹாய், ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தமிழ் என்கிற விஷ்ணுமாயா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் ஆல்மோஸ்ட் 45,000 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் வந்து யூடியூப் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னடா இது சாதாரண 45,000, இதுக்கு போய் இவ்வளோ வந்து பிரமிப்பு ஆகிறான் அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு இந்த 45,000 பெரிய விஷயந்தான்ப்பா, சும்மா கிடையாது. இந்த சேனல் இருக்க இந்த 45,000 இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சாதாரணமாக வரல. ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனலை நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய காலேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வருது. அமரான்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். ஸோ அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அதில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு பூமிக்கா என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். இதில் என்ன காலை கூத்துனா, கொரோனான்னு ஒன்று வந்துட்டுருக்குன்றது எங்களுக்கே தெரில. நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஷூட்டிங்லாம் எடுத்துன்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷூட்டை பேக்கப் பண்ணும்போது தான் மொத்தமாக எங்களுக்கே பேக்கப் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை கேன்சலே பண்ணிட்டாங்க, கொரோனா வருது அப்படின்ட்டு. ஸோ 1,00,000 1,50,000 லட்சம் செலவு பண்ணி எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்னமும் திருநாங்க ஒரு நாள் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக வந்து நடிச்சிருப்பேன். இந்த கொரோனா வந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமே காலேஜில் டெலிகாஸ்ட்டு பண்ண முடியல. எல்லோரும் சொன்னாங்க அவார்டு வாங்க போது, ஐயோ திருநாங்க ஒரு நாள் அவார்டு வாங்கினோம், அது வாங்கினோம், இது வாங்கினோன்னு. இப்போது அந்த நல்ல மனிதர்கள் சொன்னாங்க, திருநங்கைகள் சங்கம் இருக்குது, அவங்களாம் சொன்னாங்க, நல்ல அன்பான மனிதர்கள் சொன்னாங்க. இந்த சில சொந்தக்காரன் நாய்ங்க குறிப்பே எங்கள் மம்மியை சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள். அதுங்களாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டோன்னு இன்னவோ என்ன சொல்கிறது, அவங்க கோடிக்கணக்கில் பணம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் தாங்க எடுத்தேன், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க, கோடீஸ்வரி கோடீஸ்வரி. அதுவும் எங்கள் மம்மியோடைய தங்கச்சி சின்னம்மா, அது சொல்லும் பாருங்க, அவங்க கோடீஸ்வரங்க. யாரு கண்ணு போட்டுச்சோ தெரில, ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியலை. கொரோனா வந்து டோட்டலாக கேமை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் பெருசாக போடலை.
ஒரு 2 இயர்ஸாக எந்த வீடியோஸும் போடலை. கொரோனா டைமில் சுத்தமாக எதுவுமே போடல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொபைல் கூட என்கிட்ட இல்லைங்க ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு. இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஷூட் பண்ணிட்டுருக்கேன், இதுவும் மொபைல் தான். ஸோ இதை வாங்குறதுக்கே பல ட்ராஜடி. எப்படின்னா காலேஜ் ஃபீஸும் இருக்குது. நம்ம வந்து யூடியூப் சரி நம்மளோட டேலண்ட்டை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், யூடியூப் நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கும் என்னால் மணி போட முடியல. ஸோ என்னென்னவோ ஆச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம மோதி பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மம்மி வந்து ஒரு மொபைல் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே என்னோடய வீடியோஸில் பெரும்பாலும் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த அன்னபூர்ணி அரசு அம்மா அவங்கள வந்து கொஞ்சம் ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். தட்டி கேட்டேன் என்னம்மா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மறுபடியும் அந்த அம்மா மேலே விமர்சனம்லாம் பண்ண விரும்பலை. அது என்னவோ உண்மையாலுமே அவங்கள இறைசக்தி இயக்குது அப்படின்னா நல்லது தான், மக்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு நினச்சி ஒரு எண்ணம் இருந்தால் நல்லது தான், பண்ணட்டும். ஸோ நாம் இனிமேல் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த அம்மா திடீர்னு ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சு. டோட்டலாங்க அந்த என்னால் ஒரு 1.5 இயர்ஸ் அந்த சஃபர்லேருந்து நம்மளுடைய சேனலை மீண்டு கொண்டுட்டு வரவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணேன். அந்த அம்மாவுக்கு இமெயிலாக அனுப்பிச்சேன். சரி நான் எதுவும் உங்களை ட்ரோல் பண்ணல, அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடாதா, சரி போ விட்டுட்டு போங்க அப்படின்னு. அதுக்காக நான் அவங்கள்ட்டலாம் போயிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுங்க நான் அப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு வந்து நல்லதாக தான் பட்டுச்சு. மக்கள் நினச்ச கேள்வியெல்லாம் நான் கேட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸு 5 lakhs 6 lakhs 7 lakhsன்னு போச்சு. ஸோ இந்த அம்மா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தோன்னே அப்படியே டவுன்ஃபால் ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ 6 லட்சம் 5 லட்சம்னு போயிட்டு இருந்த யூடியூப் சேனலு 200-300 வியூஸ்க்கே தடுமாறிச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் போடலை, விட்டுட்டேன். என்னடா ஆயிடுச்சு எதுவுமே போட முடியல அப்படின்னு. நம்மளுடைய ஓன் டேலண்ட்டை காட்டுறதுக்காக இந்த யூடியூப் வந்தோம், அதுக்கே வந்து எவ்வளோ ட்ராஜடி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த யூடியூப் அல்கோரிதம் எப்படி தெரியுமா, உங்களுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா உங்கள் சேனலில் ரீபில்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சேனலுக்கு ட்ரஸ்ட்டு போயிடும். நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்கனாலே யூடியூப் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணாது, வியூஸை கொண்டு வந்து சேர்க்காது. இது பெரும்பாலும் கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதுக்கு மத்தியில் நான் அப்புறம் எதுவுமே போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அட்வான்ஸ்ட் அனிமேஷன் முடித்தேன். அதுக்கப்புறம் MBA HR போனேன். இப்போ PhD அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய ஸ்டடீஸ் பார்க்க போயிட்டேன். இப்போ ஓவரால் ஸ்டடீஸ் முடிஞ்சிச்சு. சரி நாம் இப்போ வந்து நம்ம யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு 10K சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருந்தது. ஒரு காமெடி கண்டென்ட்டு, அந்த லவ் கண்டென்ட்டு அதெல்லாம் காமிச்சு இப்போது 45 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து சாதாரண விஷயமா எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் என்னை போன்ற கிரியேட்டர்ஸ், அதுவும் இந்த சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம் பச்சோந்திங்க. ஆமாம், தாய்மாமன்ற உறவு இருந்தும் இல்லாத மாதிரி தான். இந்த சித்தி போன்ற உறவுகள்லாம் எல்லாருக்கும் வந்து கோபுரமாக இருக்கும். எனக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு மண் சட்டியாக தான் வந்துச்சு. எங்கள் மம்மியே யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. கோவப்படுவாங்களே தவிர மனசில் ஒன்றும் இருக்காது. கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசுவாங்க. அது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ ஏன் ஒரு சொந்த தங்கச்சியை ஒதுக்கிட்டு கல்யாணம் பண்ண கூட பிறந்தவங்கள பார்த்துக்கிட்டிங்களா, அது எங்கள் மம்மி கூட பிறந்த அந்த அம்மா தான். நிறைய எங்கள் மனசை வந்து உடைச்சவங்க தான் வந்து அதிகம். ஸோ அப்படி இருக்கிற கிரியேட்டர் எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு சும்மா சொல்ல முடியாது. இந்த 45,000 சப்ஸ்கிரைபர் இப்போ வந்திருக்கு. இனிமேல் வரப்போகிற சப்ஸ்கிரைபர், இது வரைக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, இந்த ஃபேமிலியாக நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க. என்னடா சொந்த பந்தம், உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாரு, கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, நான் உனக்கு சொந்த பந்தம்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு, ஆனந்த கண்ணீர். அந்த அளவுக்கு எமோஷ்னலாக வந்து ஒரு சொந்த பந்தம், யாரும் ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு ஃபேமிலிக்கு
யாருன்னு முகம் தெரியாத நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த சப்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் லைஃப்பில் அப்படின்னு எனக்கு வந்து அந்த கான்செப்டை வந்து கடவுள் எனக்கு புரிய வச்ச மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த 45,000 சப்ஸ்கிரைபர் என்ன தானே ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன தான் எடிட் பண்ணி வீடியோ போட்டாலும், நான் என்ன தான் ஒர்க்கில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டு பண்ணாலும், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு, இதுதான் வந்து நடந்தால் தான் நான் வந்து கிரியேட்டர், இல்லைன்னா நான் ஜீரோ. இந்த ஜீரோவையும் ஹீரோவாக நீங்கள் ஆக்குறீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் நீங்கள் தான். ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் வந்து அடுத்த மைல் ஸ்டோனுக்கு போயிட்டீங்கன்னு யூடியூப் வந்து அனுப்புது. ஸோ யூடியூப் வந்து சச் எ பிளாட்ஃபார்முங்க. எது உங்களுக்கு யூடியூப்பும் கடவுள் மாதிரி தான். ஆமாம், யாருக்கு என்ன கொடுக்கணும், யார் தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு யூடியூப்புக்கு தெரியும். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த 45,000 சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். எங்கள் மம்மியும் வந்து வீடியோஸ் வந்து நான் போட சொல்லி கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஏங்க சும்மாலாம் கிடையாதுங்க. அடுத்தது எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தர் வரணும். எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஆசைகள்லாம் வந்துருக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த சொந்த பந்தம் எல்லாம் எங்கள் மம்மிக்கெலாம் வந்து பிறந்த வீடே சுடுகாடு. ஆமாம், அண்ணன் தம்பி எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் எங்கள் உறவுகள். உங்கள் எல்லாரையும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடுவேன், எல்லாருமே வரணும். இந்த யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் சாதா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எல்லாம் என்னோடய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரிய மச்சான் மாமன் முறப்பொண்ணு முறப்பையன் எல்லா உறவும் நீங்கள். ஸோ பாய், இட்ஸ் ஷைனிங் ஆஃப் தமிழ் விஷ்ணுமாயா, தமிழ் என்கிற விஷ்ணுமாயா. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உமா என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ஆதரவு கொடுங்க. லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.